பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கார், சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கார். தேவகுரு அசுரகுரு இணைவு, அதுவும் 4ஆம் இடத்துல இருக்கான்னு சொன்னால் சுகஸ்தானத்தில் 2 கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு 4 குடையவன் 5ல் இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல். எப்போவோ எந்த காலத்துலேயோ தொலைச்ச ஒரு விஷயம், தொலைஞ்சு போன பொருளோ அல்லது கேஷாக இருக்கலாம், இப்போ திரும்பி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் எதிரிகளாக நீங்கள் நினைப்பீங்க, எதிரிகளால் கூட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். 10 குடையவன் 10 பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, தொழில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோக மேன்மை இருக்க போகுது. தொழிலில் நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கும் தொழில் சிறப்பாக சென்று நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுற பிள்ளைங்க முயற்சி பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். இது மட்டும் இல்லை, வெளிநாடு போகணும், படித்து முடித்த இளைஞர்கள் இருக்காங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆனாலும் இறுதியில் ஜெயிப்பது நிஜம் என்பது தான் உண்மை. சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் இந்த லேத் ஃபேக்ட்ரி, இந்த சின்ன கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இதில் மெஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள், பஸ்ஸு, லாரி, வேனு, ஆட்டோ, இதெல்லாம் ஓட்டுநர்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அங்கே ஈனங்கள் ஆகிறதுக்கோ இல்லை அடிபடுறதுக்கோ ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் நிச்சயமாக இருக்கிறது.